இப்போ நம்ம சோப்பு, ஷாம்பு, லிக்விட்னு எதுவுமே யூஸ் பண்ணாமல் அழுக்கான சீப்பை எப்படி புதுசு மாதிரி வெறும் பவுடரை மட்டும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முகத்துக்கு போடுற பவுடரை இந்த மாதிரி சீப்பு மேலே நல்லா தூவி விட்டுருங்க. தூவினதுக்கப்புறமா இந்த மாதிரி விரல் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. அதாவது அந்த பவுடர் வந்து அந்த சீப்போட பல்லுக்கு இடையிலலாம் நல்லா போகணும். சீப்போட ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடுன்னு 2 சைடும் பவுடர் தூவிட்டு விரல் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பழைய டூத் ப்ரஷ் எடுத்துகிட்டு அந்த சீப்போட பல்லில் மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த சீப்பில் இருக்க அழுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். நம்ம போட்டிருக்க பவுடர் வந்து அந்த சீப்பில் இருக்க எண்ணெயை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ அந்த சீப்பில் இருக்க அழுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சீப்பில் இருக்க அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், நம்மளோட சீப்பு இப்போது எந்த அழுக்கும் இல்லாமல் புதுசு மாதிரியே இருக்குது. இப்போ அந்த சீப்பில் இருக்க பவுடர் ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம ஜஸ்ட் தண்ணியில் ஒரு வாட்டி அலசி எடுத்தால் போதும். இன்ஸ்டண்ட்டாக சீப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள்.